இன்றைக்கி ஒருத்தர் கால் பண்ணி என்ன டவுட்டு கேட்டிருக்காருன்னா, எங்கள் அப்பா பேரில் இருக்கிற லேண்டு வீடு வந்து என் பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணோம், அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வரும்னு கேட்டிருக்காரு. அது மாதிரி செட்டில்மெண்ட் பத்திரத்துக்கெல்லாம் 1+1%, ஒரு 1% ஸ்டாம்ப்பு, 1% ஃபீஸு. அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதில் வழிகாட்டி மதிப்புன்னு இருக்கும், அதை போய் பார்த்துக்கணும் நீங்கள். இப்போ லே அவுட்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தெரு மதிப்பில் போய் பார்க்கணும். இல்லை விவசாய நிலம், வீட்டு மேனை, கிராம நத்தம் அது மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் சர்வே நம்பர் வைஸாக பார்க்கலாம். சர்பதிவாளர் அலுவலகம் செலக்ட் பண்ணணும், வில்லேஜ் செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே சர்வே நம்பர் என்னவோ அது போடணும். பாருங்கள், இப்போ 25ன்னு ஃபுல் நம்பர் இருக்குது. அது வந்து செட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5 ஏக்கர் இருக்குது, அது செட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 15 லட்சம். அப்போ ஒரு சென்ட் வந்து 15,000. இப்போ ஒரு 15 சென்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 15 சென்ட்டு ஒரு 50 சென்ட் பண்ண போகிறாங்க, செட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா 50 × 1 சென்ட் வந்து 15,000 போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும், 7,50,000. இதில் வந்து நம்ம 1% ஸ்டாம்ப்பு, 1% ஃபீஸ் போடணும். ஒரு பர்சன்டேஜ் வந்து 7,500 7,500 ஸ்டாம்ப்பு ஃபீஸ், அப்புறம் 7,500 ஃபீஸு. இதை தவிர்த்து உங்களுக்கு 15,000 ஆகிடுச்சா. இப்போ ப்ளஸ் என்ன ஆகும்னா பேப்பர் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பேப்பருக்கு 100 ரூபா. அது மாதிரி அது ஒரு 2,000க்குள்ளே வரும். அதுக்கப்புறம் கமிஷன் சொல்லுவாங்க, ஸ்டாம்ப் பேப்பர் கமிஷன் அது இதுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1000 ரூபாக்குள்ளே வரும். அப்புறம் டாக்குமெண்ட் சார்ஜஸ்ஸு எல்லாம் சேர்த்து டாக்குமெண்ட் டைப்பிங், ஆன்லைன் டோக்கனு ஒரு 7,500 அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 25,000 வரும். இதுதான் செட்டில்மெண்ட்டுக்கான நம்ம ஆகிற செலவு. இந்த 25,000 மொத்த செலவும் வந்துடும், அதாவது குறிப்பிட்ட அளவு இருந்ததுன்னா. இப்போது இதுவே நீங்கள் நிறைய சொத்து பண்ண போகிறீங்க, உங்கள் சொத்து மதிப்பே ஒரு 50 லட்சத்துக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 ஏக்கர் செய்ய போகிறீங்க, 10 ஏக்கர் செட்டில்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா 15,000 போட்டிங்கன்னா 10 ஏக்கர்னால் 100 வரும். போட்டிங்கன்னா 1 10 15 லட்சம் வருது போங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு 50 லட்சத்துக்கு சொத்து மதிப்பு, உங்கள் சொத்து மதிப்பு இது மாதிரி போடும்போது 50 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. $50 லட்சம் வருதுன்னா இதில் 1% போட்டிங்கன்னா நீங்கள் 50,000 ரூபா வரும். ஆனால் அந்த 50,000 ரூபா நீங்கள் கட்ட தேவை, இது பண்ண தேவைலாம். ஸ்டாம்ப்பு ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் ஃபீஸ் 50,000 ரூபா வரும். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா தான் வரும். நீங்கள் 1 கோடி ரூபா சொத்து இருந்தாலும் 10 கோடி ரூபா சொத்து இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு ஃபீஸு 60,000 ரூபா தான். அதிகபட்ச செட்டில்மெண்ட் ஃபீஸ் வந்து 60,000 ரூபா. ப்ளஸ் வந்து அடிஷ்னல் சார்ஜஸ் ஒரு 5,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் சார்ஜ் ஒரு 10 ரூபா, 75,000 ரூபா செலவாகும் அதிகபட்சம். இது வந்து அட்வொகேட் மூலமாக பண்ணி எல்லாம் லீகல் பார்த்து பண்ணணுன்னாலே உங்களுக்கு 75,000 ரூபா தான் வரும். இப்போ 10 கோடிக்கு பண்ணாலும் என்ன பண்ணாலும் செட்டில்மெண்ட் அதிகபட்ச தொகை இருந்ததுன்னா 75,000 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். இதுவே நீங்கள் கம்மியான நிலம் பண்ண போகிறீங்க, ஒரு 10 சென்ட்டு 5 சென்ட்டு இல்லை சொத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமே ஒரு 5 லட்சம் தான் சொத்து மதிப்புனா அதில் வந்து உங்களுக்கு 1% 5,000 ரூபா ஸ்டாம்ப்பு, 5,000 ரூபா ஃபீஸு, டாக்குமெண்ட் சார்ஜஸ் ஒரு 10,000, மொத்தத்தில் 20,000 ரூபாயில் முடிஞ்சிடும். இதுதான் செட்டில்மெண்ட்டுக்கான சந்தேகம் ஒருத்தர் கேட்டிருந்தார். உங்களுக்கு இப்போ பத்திரம் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சேல் டீட், செட்டில்மெண்ட்,
எம்ஓடி, ரசீது, பேங்க் அடமானம், பாகப்பிரிவினை பத்திரம், இது எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். உங்கள் சொத்து மதிப்பு என்னன்னு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.